அரசியல் கட்சி தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு புதிய விதிமுறைகளை வகுக்கும் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பந்தப்பட்டவர்களிடம் கருத்துக்களை பெற்று விரைவில் விதிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. புதிய விதிமுறைகளை வகுக்கும் வரை இனி எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது என்று தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக எங்களையும் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக எங்களையும் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்குல சேர்க்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதுக்கான வாதங்களை முன்வைக்க வேண்டும். எனவே அதற்கான ஏராளமான ஆதாரங்கள் உள்ளது. எனவே அதிமுக தரப்பு மனுதாரா சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவை சேர்க்க வேண்டும் மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில விதிமுறைகளை வகுக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில புதிய விதிமுறைகளை விதிக்கும் வரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விதிமுறைகளை வகுக்க தாமதப்படுத்துவதால் அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகள் தடுக்கிறீங்க அப்படிங்கிறது நீதிபதியுடைய கருத்தா இருந்தது. இந்த நிலையில சம்பந்தப்பட்டவர்களிடம் கருத்துக்களை பெற்று விரைவில் புதிய விதிமுறைகள் என்பது வகுக்கப்படும் எனவும் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எந்த கட்சிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் நடத்துவதற்கு தடுக்கப்படவில்லை அப்படிங்கிற விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசுடைய தரப்பு வாதமாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வழக்கில் எங்களையும் இடை மனுதாரராக சேர்க்க வேண்டும் எனவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தரப்பில் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுக தரப்பு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதிமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். தாவேகா தொடர்ந்த வழக்கில் தங்களையும் இணைக்க வேண்டும் என அதிமுக தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த வழக்குல அவர்களையும் மனுதாரராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாடு SOP அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவில் வகுக்கப்படும் எனவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அன்றைக்கு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க. எந்த அரசியல் கட்சிகளுக்கும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கோ அல்லது அவங்க கூட்டம் நடத்துவதற்கோ தடுப்பது இல்லை அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு நாள் முன்னர் தான் உள்நோக்கத்துடன் காவல்துறை அனுமதி வழங்குகிறது அப்படிங்கிறது தாவேகா தரப்புல தற்போது வாதமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது போலீசாரிடம் அனுமதி கேட்கும் போது ஒரு நாளுக்கு முன்னர் தான் அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. அதாவது சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தாவேகா தரப்பு வாதமாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. எனவே தாவேகா தரப்பு அரசு தரப்பு வாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதிமுக தங்களது வாதத்தையும் முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அதிமுக சார்பாக அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போல தாவேகா முன்கூட்டியே அனுமதி வழங்கினால் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாது அப்படிங்கிறதையும் தாவேகா தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்காங்க. அதாவது காவல்துறையினர் பொதுக்கூட்டமோ அல்லது கூட்டமோ நடத்துவதற்கு ஒரு நாள் முன்னதாக உள்நோக்கத்துடன் காவல்துறை அனுமதி வழங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வாதமா வைத்திருக்கிறாங்க. அதே போல இது ஏர்லியா கொடுக்கும் போது எந்தவித பிரச்சனையும் வராம அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதும் தாவேகா தரக்கூடிய வாதமாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.